ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ராப்பில் மாட்டின மீனை கொண்டு வந்து அலிகேட்டர் ஃபீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டோம். ஸோ ட்ராப்பில் வந்து ஈஸியாக வரல, கொஞ்சம் ட்ராப் நல்லா நீட்டாக தான் பர்ஃபெக்டாக செஞ்சுருக்காங்க. ஸோ அப்படி மாதிரி ட்ராப் ரெண்டு எடுத்து போட்டு ஒரு மீனை வந்து அலிகேட்டர் ஃபீட் பண்ணுறதுக்காக ஒரு மீனை விட்டேன். சரி, அதை அப்படியே எடுத்துடும் அப்படின்னு நினச்சிட்டு ஈவினிங் வந்து பார்த்தேன், அந்த மீன் அப்படியே தான் இருக்குது. ஸோ அலிகேட்டர் கூடவே நீந்திட்டு இருக்குது, அந்த மீனை ஒன்றுமே பண்ணல. ஸோ அப்போ நம்ம அலிகேட்டர் பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி நினச்சேன். இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கடல் மீன் தான் குழம்புக்கு வச்சுருந்த மீனை எடுத்து நீட்டாக அது முள்ளெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி அழகாக அலிகேட்டர் ஃபீட் பண்ணுறதுக்கு. நம்ம அலிகேட்டர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அலிகேட்டர் வந்து நல்லா வளர்ந்துருச்சு. ஸோ இதில் 3ல் ஒரு பங்கு தான் கொண்டு விட்டுருந்தேன். ஸோ மேக்ஸிமம் ஒரு 10 days தான் ஆச்சு, அதுக்குள்ளாடி நல்லா வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நெத்திலி மீன் கூட இருந்துச்சு, அதை ஃபஸ்ட்டு ஃபீட் போட்டேன். மின்னல் வேகத்தில் பிடிச்சிட்டு தெரிச்சிருச்சு, கேமராலே மாட்ட மாட்டேன்ச்சு. ஸோ அப்புறம் நீங்களே பாருங்கள் அது எந்த அளவுக்கு அதை ஃபோர்ஸாக சாப்பிடு அப்படின்றது. ஸோ அலிகேட்டரோட அடுத்த அப்டேட் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் போடுவேன். ஸோ நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அலிகேட்டரை பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக கடிச்சதை சாப்பிடுன்னு மட்டும் பாருங்களேன். பார்த்தீங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.